Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் போடுறனால நம்ம ஹேர் ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும். கிரே ஹேர் கவர் ஆகும். அதே நேரத்துல முடி வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கு. அதே மாதிரி ஸ்பிளிட் எண்ட்ஸ் அதிகமா இருக்கவங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்க. இது நல்லாவே புரோட்டீன் ரிச் ஹேர் மாஸ்க். இது நீங்க வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க ஹேர்ல நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேபி ஹேர் grow ஆகுறதையும் பாப்பீங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னலாம் வேணும் அப்படினா வெந்தயம் தேவை, பச்சை பயிறு தேவை, காஞ்ச நெல்லிக்காய் தேவை, தயிர் தேவை, கருவேப்பிலை தேவை. முன்னாடி நாளே நீங்கள் இதெல்லாமே ஊற வச்சுருங்க. காஞ்ச நெல்லிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் நெல்லிக்காய் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. காஞ்ச நெல்லிக்காவாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி. நார்மல் லென்த்து ஹேர்னால் நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் பச்சை பயிறு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, காஞ்ச நெல்லிக்காய் எல்லாமே தண்ணியில் ஊற வச்சுருங்க. தண்ணி உங்களுக்கு அரிசி கழுவுன தண்ணி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரில் ஊற போட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. சின்ன மிக்ஸியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைகிறப்ப அது நல்லா ஈவனாக அரைஞ்சிரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ட்ரையாக இருக்குது ஹேர் அப்படின்னு நினச்சவங்க அது கூட ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஆயில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கையால் மசாஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டவல் ஏதாவது ஹாட் வாட்டரில் போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை நல்லா தலையில் சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் மாஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா அரைச்சி உங்கள் லென்த்து ஹேர் அப்படின்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா தட்டிட்டு அதோட ஜூஸ் கூட கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு எதுவும் போடாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரப்போ உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டேமேஜ்டு ஹேரு, ஃப்ரீசினஸ் எதுவுமே இருக்காது. முக்கியமாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராது. டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது நல்ல ரெமிடி. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்னு கூட இல்லை. 10 days ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்கள் ஹேரும் ரொம்பவே சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரையாக இருக்கக்கூடாது, ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேர்லேயும் நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.